ஹலோ மக்களே, அஸ்ஸலாம் வலைக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே நமாஸ் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்ன லஞ்ச் பார்த்திங்கன்னா, கர்ட் ரைஸ், உருளைக்கிழங்கு டோஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ப்ரெட்டு பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிட்டேன், சிப்ஸு இது மட்டும் வச்சு பேக் பண்ணி 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆஃப்டர்நூன் இவருக்கு வேறு தனியாக செய்யணும். ஸோ இதுதான் சிம்பிளான லஞ்ச் பேக் பண்ணிட்டேன், அமுச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஹஸ்பண்டும். இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்குது, ஃப்ரைடே வேறு. ஸோ சீக்கிரமாக வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வீட்டு க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வாக்கிங்க்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் கண்டிப்பாக டெய்லியும் நான் வாக்கிங்க்கு வந்துடுவேன். அதனால் இன்றைக்கும் வாக்கிங் வந்தேன். இன்றைக்கி அப்படியே நடந்து பீச் வரைக்குமே போயிட்டேன் இன்றைக்கி வாக்கிங்கு. பாருங்கள், பீச்சில் வந்து நடந்தால் லெக்குக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணிவிட்டு அந்த சன்ரைஸும் அந்த பீச்சும் பார்க்க சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என் ஹஸ்பண்டும் கூப்பிடுவேன் வாங்க வாக்கிங் போகலான்ட்டு, பட் அவர் வந்து வரமாட்டார். சரி, அவருக்கு என்ன வேலை இருக்கும், அதனால சரி அவர் வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருப்பாரு. சரி, அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சிம்பிளான ஜூஸ் பார்த்திங்கன்னா பப்பாயா ஜூஸ் தான். இது பப்பாயா, மில்க்கு, அதுக்கப்புறமா வந்து டேட்ஸ் போட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன லன்ச்சு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வெஜிடேபிள் போட்டு சாம்பார், ரைஸு, அதுக்கப்புறமா வந்து எறா வடை, அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல்.